Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி முருங்கைக்காய் மசாலா தான் பண்ண போறோம். அதுக்கு 2 முருங்கைக்காய் கட் பண்ணி எடுத்துர்க்கேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி, 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துர்க்கேன். சும்மா கொஞ்சமா லைட்டா தேங்காய் குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், பட்டை, 1 ஏலக்காய், 3 கிராம்பு எடுத்துர்க்கேன். 1 டேபிள்ஸ்பூன் பச்சை வேர்க்கடலை, 2 ஸ்பூன் அளவுக்கு முழு தனியா, எண்ணெய், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து கசகசா, கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு சின்ன சைஸ் துண்டு புளி எடுத்துருக்கேன். இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துருக்கேன். இப்போ இதில் இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயத்தை கொஞ்சம் பல்ஸ் மோடில் 2 சுற்று விட்டு எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது ரெடி ஆகிடுச்சு. இதை நான் ஒரு பவுலில் மாற்றிடுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு இது கூட தக்காளியை நல்லா நைஸாக தக்காளி பியூரி மாதிரி நல்லா அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அடுப்பில் வந்து கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் இந்த வேர்க்கடலையை ஆட் பண்ணிவிடுவோம். இது எல்லாமே நம்ம லோ ஃப்ளேமில் தான் வறுத்து எடுக்கணும். அப்போ தான் நல்லா உள்ள வரைக்கும் அது வறுபடும். நெக்ஸ்ட்டு இது கூட நான் தேங்காய் ஆட் பண்ணிடுறேன். இது கூட தனியா. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் என்ற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் தினம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதையும் ஆட் பண்ணி நல்லா கைவிடாமல் வறுத்து விட்டுகிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு இது கூட நான் கசகசாவை ஆட் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ரொம்ப நேரம் அதை வச்சு வறுபடக்கூடாது. அது இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை நான் ஒரு மிக்சர் ஜாரில் மாதிரி இதை நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடுறேன். இதில் கொஞ்சமாக அந்த புளி இதையும் சேர்த்து நல்லா அரைச்சிடலாம். இப்போ நான் அடுப்பில் வந்து கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் ஆட் பண்ணலாம். அப்போ தான் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூட நான் கடுகு ஆட் பண்ணிடுறேன். இப்போ கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் வந்து நான் ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம இதை அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த வெங்காய விழுது இதோடு ஆட் பண்ணிடலாம். இது நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது சமையல் தெரியாத பிகினர்ஸ் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது கூட நான் இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது கூட இந்த தக்காளி பியூரியும் இதோட ஆட் பண்ணிடுறேன். இது பார்த்திங்கன்னா சாதத்தோட சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றப்ப இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு சப்பாத்தி, இடியாப்பமுக்கெலாம் இது நல்லாயிருக்கும் இந்த இது ரெசிபி. இப்போ இது கூட மஞ்சள் தூள், நெக்ஸ்ட்டு வந்து நான் தனி மிளகாத்தூள் இதோட ஆட் பண்ணிடுறேன். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். இப்போ முன்னத்துக்கு இந்த கிரேவி நல்லா திக்காக ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் நான் இது கூட நான் முருங்கைக்காயும் ஆட் பண்ணிடுறேன். இப்போ இது நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப மூடி போட்டு வைக்கிறேன். ஏன்னா அந்த மசாலா ஃபுல்லாக அந்த முருங்கைக்காயை நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கோம். அது வரைக்கும் நல்லா வெந்து வரட்டும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு திரும்ப நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு முருங்கைக்காய் வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நான் அரைச்சி வச்சுருக்கேன் இந்த தேங்காய் விழுது பேஸ்ட் இதோட ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிடுறேன். நம்ம ஊற்றுறது வந்து நல்லா திக்காயிடும். ஏன்னா கசகசா வேர்க்கடலைலாம் இதோட ஆட் பண்ணியிருக்கிறதுனால திக்காயிடும். கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி விட்டுக்கலாம்.
இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டேன். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். அடிக்கடி திறந்து பார்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் போல் நான் லோ ஃப்ளேமில் வச்சிடுறேன். அவ்வளோதான், இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியான முருங்கைக்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப வித்தியாசமான ரெசிபி. இது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.